ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம முட்டை கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்ல ஸ்டவ் ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது, ஓரளவு கண்ணாடி பதம் வந்தா போதும். அந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து போட்டு நல்லாவே வதக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நிறைய எல்லாம் போடக்கூடாது. இஞ்சி பூண்டு நல்ல மசால் வடை போயிடுச்சு. இப்போ ஒரு கேப்சிகம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. முந்திரி பருப்பு இருந்தா கூட இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு தள்ளி போட்டுட்டீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இப்ப கேப்சிகம் மட்டும் போட்டுக்கிறேன். கேப்சிகம் ஒரு ஃபர்ஸ்ட் பாயில் ஆன உடனே குட்டி தக்காளி ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மசியெல்லாம் தேவையில்லை, ஓரளவு சாஃப்டா ஆகிற வரைக்கும் அதுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி ஓரளவு சாஃப்டா இருக்கு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போடணும். நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மசாலா அடை போற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இப்ப நம்ம 3 முட்டை அதுல நடுவுல உடச்சு வச்சுட்டு போறோம். முட்டை உடனே கலக்க வேணாம், கொஞ்சம் டைம் எடுத்து கலக்கினா கொஞ்சம் வாயில வர அளவுக்கு முட்டை வரும். இப்ப முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம், நிறைய போட வேணாம். ஏன்னா நம்ம பரோட்டால சாதனால எல்லாத்துலயும் உப்பு இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கெல்லாம் மிளகுத்தூள் போட்டுக்கணும், அதுதான் ஹைலைட்டு. இதுக்கு எந்த அளவுக்கு மிளகுத்தூள் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து கிண்ட ஆரம்பிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓரளவு பெருசா ஆன உடனே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறேன். நம்ம கொத்து பரோட்டான்னா நல்லா டம்ளர் வச்சு அப்படி வச்செல்லாம் அப்படியே குத்துவாங்க. நம்ம வீட்டுல அப்படியெல்லாம் செய்ய முடியாதுல்ல, அதனால நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை கையை வச்சு பிச்சு போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க சப்பாத்தி போட்டுக்கணும். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிச்சு பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளற ஆரம்பிக்கலாம். வீட்டுல உள்ளதுனாலும் சரி, கடையில உள்ளதுனாலும் சரி, என்ன பரோட்டா வேணாலும் போட்டுக்கோங்க. பிச்சு பிச்சு கூட போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணனால சதுரமா கிடக்குது. நல்ல ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும். இப்ப உங்க வீட்டுல கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, இல்லை வெஜ்ஜு குருமா, சால்னா என்ன இருந்தாலும் இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு கையிலேயே வச்சு நல்லா கிண்டிட்டுடணும். நல்லா ஒரு சின்ன மிளகு, நம்ம 4 பரோட்டா போட்டதுனால ஒரு சின்ன மிளகு, ஆனா கொலன்னு ஆயிடக்கூடாது. நல்லா கையில வச்சு எல்லா பக்கமும் இது பழணும், ஆனா உதிரியா இருக்கிற மாதிரி தின்னணும். 3 நிமிஷம் அப்படி தொடர்ந்து கையிலேயே வச்சு நல்லா கிண்டியாச்சுங்க. காமிக்கிறோம். ட்ரையா இருக்கணும், ஆனா ஜூஸியா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கிண்டியாச்சு. இப்போ மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணதை நல்லா போட்டு அதோட கொஞ்சம் பச்சை முந்திரி பருப்பு போட்டு சோப் பண்ண வேண்டியதுதான். சூப்பரா இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இது இரும்பு கல்ல செஞ்சாதான் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வை சாப்பிட போறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Perfect.